ஈரான் போர் காரணமாக நாடு முழுவதும் எல்பிஜி சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மக்கள் மணிக்கணக்கில் வரிசையில் காத்திருக்கின்றனர். இந்த சூழலில் பயோகேஸ் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும். இதை உங்கள் வீட்டிலேயே குறைந்த செலவில் அமைத்துக் கொள்ளலாம். அரசாங்கமும் மானியம் வழங்குகிறது. இதை அமைப்பதற்கான எளிய வழிமுறைகளை இங்கே பார்க்கலாம். மாட்டு சாணம் மட்கும்போது எப்படி எரிவாயு உருவாகிறதோ அதேபோல் உங்கள் சமையலறை கழிவுகளை, காய்கறி தோல்கள், மீதமான உணவுப் பொருட்கள் போன்றவை மட்கும்போது எரிவாயு உருவாகும். இந்த வாயுவை ஒரு தொட்டியில் சேகரித்து பைப் மூலம் உங்கள் அடுப்புக்கு கொண்டு செல்வதுதான் பயோகேஸ். உங்கள் சமையலறையில் சேரும் உருளைக்கிழங்கு தோல், அழுகிய காய்கறிகள், பழக்கழிவுகள் மற்றும் பழைய சாதம் போன்றவற்றை ஓரிடத்தில் சேர்க்கவும். சந்தையில் இப்பொழுது தண்ணீர் தொட்டி போலவே ரெடிமேட் பயோகேஸ் டேங்க் கிடைக்கிறது. 500 அல்லது 1000 லிட்டர் கொள்ளளவு பழைய தண்ணீர் தொட்டியை பயன்படுத்தியும் இதை உருவாக்கலாம். சேகரித்த கழிவுகளுடன் சிறிது தண்ணீர் கலந்து அதை இந்த டேங்கிற்குள் போட வேண்டும். டேங்கிற்குள் இந்த கழிவுகள் மட்கி மீத்தேன் என்ற எரிவாயுவை உருவாக்கும். ஒரு பைப் மூலம் இந்த எரிவாயுவை நேரடியாக உங்கள் பயோகேஸ் அடுப்புடன் இணைத்து விடலாம். இதன் மூலம் உங்களுக்கு இலவசமாக கேஸ் கிடைப்பது மட்டுமில்லாமல் கடைசியாக மிஞ்சும் கழிவு உங்கள் செடிகளுக்கு ஒரு அருமையான இயற்கை உரமாக பயன்படும். ஒவ்வொரு மாதமும் சிலிண்டருக்காக செலவிடும் 1000 ரூபாய் உங்களுக்கு மிச்சமாகும். சிலிண்டர் புக் செய்ய வேண்டிய டென்ஷனோ, டெலிவரிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமோ இல்லை. உங்கள் கேஸ் உங்கள் வீட்டிலேயே தயாராகும். வீட்டு கழிவுகளை வெளியே கொட்ட வேண்டிய தேவையும் இருக்காது. இதனால் சுற்றுச்சூழலும் சுத்தமாகும், உங்கள் அடுப்பும் எரியும். இந்திய அரசு பயோகேஸ் பிளான்ட் அமைக்க பெரிய அளவில் மானியம் வழங்குகிறது. இந்த மானியம் தேசிய பயோகேஸ் மற்றும் உர மேலாண்மை திட்டம் மூலம் வழங்கப்படுகிறது. நீங்கள் கிராமப்புறங்களில் வசித்தால் அல்லது உங்கள் வீட்டில் சிறிய இடம் இருந்தால் இந்த அரசு திட்டத்தின் மூலம் மிக குறைந்த செலவில் பயோகேஸ் பிளான்ட் அமைத்துக் கொள்ளலாம். பயோகேஸ் மானியம் பெற தேசிய உயிர் எரிவாயு மற்றும் உர மேலாண்மை திட்டத்தின் கீழ் உங்கள் உள்ளூர் வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது ஊராட்சி மன்ற அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்க வேண்டும். தகுதியான நபர்களுக்கு ஆலை அளவு மற்றும் இடத்தை பொறுத்து 8000 முதல் 10,000 வரை மானியம் பொதுவாக ஆலை கட்டப்பட்ட பிறகு வங்கி கணக்கில் நேரடியாக வழங்கப்படுகிறது. மானியம் பெற முக்கியமான தகுதிகள் என்னென்னவென்று இருக்கலாம். சொந்த நிலம், கால்நடைகள், கழிப்பறை இணைப்பு போன்ற அடிப்படை தேவைகள் தேவைப்படுகிறது. அதாவது பயோகேஸ் ஆலை அமைக்க சொந்த இடம் அவசியம். தினசரி சாணம் பெற குறைந்தபட்சம் 2-3 கால்நடைகள் இருக்க வேண்டும். கழிப்பறையுடன் இணைக்கப்பட்ட பயோகேஸ் ஆலைகளுக்கு கூடுதல் முன்னுரிமை மற்றும் மானியம் கிடைக்கும். கால்நடைகள் இல்லை என்றால் மானியம் கிடைக்காது. ஆனால் வீட்டில் உள்ள சமையல் கழிவுப் பொருட்களை கொண்டு நாம் சிறிய அளவிலான பயோகேஸை அமைத்துக் கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்தை வேளாண்மை துறை அல்லது வளர்ச்சி அலுவலரிடம் பெற்று பூர்த்தி செய்யவும். நில ஆவணம், ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் புகைப்படங்களை இணைக்க வேண்டியிருக்கும். அதிகாரிகளின் கள ஆய்வு மற்றும் ஒப்புதலுக்கு பிறகு ஆலை கட்டி முடிக்கப்பட வேண்டும். ஆலை செயல்பட்டவுடன் மானியம் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். மானியம் தேவைப்படுபவர்களுக்கு மட்டுமே இந்த முறை பொருந்தும். மானியம் தேவைப்படாதவர்களுக்கு இந்த அவசியம் எதுவும் இல்லை. உங்களிடம் அதிக அளவில் கால்நடைகள் இருந்தால் பெரிய அளவில் பயோகேஸ் செய்து அதை நீங்கள் விநியோகமும் செய்து பணம் சம்பாதிக்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.